மீன்பிடி தடை காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்று திரும்பிய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை காசிமேட்டில் ஏராளமான மக்கள் மீன் வாங்க குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். நிர்மல், வணக்கம். மக்கள் மீன் வாங்க எவ்வளவு ஆரவாரமாக வந்திருக்கிறார்கள்? விலைவாசி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? விவரிங்க. வணக்கம். தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்களை பிடிக்க கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததையொட்டி அன்று நள்ளிரவிலிருந்து ஆழ்கடலுக்கு விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் ஒரு வாரம் கழித்து நேற்று இரவு விசைப்படகுகள் கரைக்கு திரும்பினர். இதனால் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் ஏல முறையில் தொடங்கும் இந்த வியாபாரத்தில் சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர். இதனால் வரையும் அசைவ பிரியர்கள் பைபர் படகுகளில் பிடித்து வரும் சிறிய மீன்களை வாங்கி சென்ற நிலையில் தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வஞ்சிரம், வவ்வால் போன்ற பெரிய வகை மீன்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் இன்று கிருத்திகை தினம் என்பதால் மீன்களின் விலை சராசரியாக விற்கப்படுகிறது. விலை பட்டியலானது வஞ்சிரம் 900 முதல் 950 ரூபாய் வரையும், பாறை, சங்கரா, பால்சுரா போன்ற மீன்கள் 400 முதல் 500 ரூபாய் வரையும், இறால் 400 ரூபாய் வரையும், கடமா 350 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நிர்மல். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.